நான் சொல்றது பலருக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், தீல மிருத்த மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறுவாங்க. இவன் ஜாதியை பற்றி பேசுறான்னு பேசுவாங்க. ஓகே, ஜெயலலிதா அம்மையாரையும் நான் பாப்பாத்தி அசைக்க முடியாதுனாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சமாதியில என் வீட்டுல என்ன யாரும் அடிக்க பாக்குறீங்களான்னு அழகிரி அந்த தரப்பு இதுக்காக திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசினாங்க. அப்ப அவங்க ஜாதியை பற்றி பேசலையா? இன்னும் என்னென்னலாம் ஜாதியை பற்றி பேசியிருக்காங்க நம்மளே சொல்ல முடியும். ஸோ ஜாதி இங்க இருக்கு. அந்த இடத்துக்குள்ள நாம சொல்றது பிற ஜாதிகள் மத்தியில பெரிய விழிப்புணர்ச்சி வந்துருங்கிறதுக்காக பலரும் பதறாங்க. ஏன் சீமான பிடிக்காத ஃபாதர் ஜெகத் கஸ்பார் கூட பதறாரு. ஜெகத் கஸ்பார் ஒரு ஃபாதர் என் மேல அன்பா இருப்பாரு. அதுல எனக்கு அவரோட அந்த அன்புக்கு நான் என்னைக்குமே நான் நன்றி தெரிவிக்க கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி கேசி பழனிசாமி ஒரு ஃபைட்டர், அவர் என்னோட நெருங்கிய நண்பர். சசிகலாவை வைத்து போல்டா ஃபைட் பண்ணாரு. சசிகலா வீழ்ச்சிக்கு கேசி பழனிசாமிக்கு ஃபைட்டும் ஒரு காரணம். எடப்பாடியை தூக்கி நிறுத்துற மாதிரி அவங்க பேசும்போது நண்பர்களாக இருந்தாலும் பாசத்துக்குரிய ஃபாதராக இருந்தாலும் அவங்க கருத்து தவறுங்கிறத எந்த இடம்னாலும் நம்ம கருத்தை ஆணி அடிச்சது மாதிரி ஓங்கி சொல்றது நம்ம கடமை.